ஹலோ மச்சான், இது எந்த ஊரா? அல்வாஞ்சுடியாம். அல்வாஞ்சுடி ஏரியா? சூரியபுரமாம். சூரியபுரமா? சூரியடி இல்லையப்ப? இல்ல சூரியபுரம். சூரியபுரம் நானும் சொல்லித்தேன் மச்சான், சூரியடி என்று. சூரியபுரம். சரி மச்சான், ரெண்டு மண்ணன் தம்பி மாதிரி தானே சூரியடியும் சூரியபுரம். அது என்னன்னு சொன்னா இப்ப 20 குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாமான் கொண்டு வந்துருக்கு. சரியா மச்சான்? அது வந்து ஆஸ்திரேலியா உதவி. அவரோட பேர் வந்து உமானந்தன், ஓந்தாசி மேடம் அவர். சரியா? இது ஒன்றாம் இடத்துலயும் காளி கோயிலும் குடுவட்டுருக்கு. இங்க கொடுக்க ஆரம்பிக்க பிரம்மமா தான் பாரு ஆட்ட உள்ள சாமானாம். சரியா? வார 4000 ரூபா சாமான் வேறு மூலமா கொடுப்போம் மச்சான். இருக்கு இந்த ஏரியாவுக்குள்ள தெரியும், எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசிக்காரர்களுக்கு கொடுக்கலண்ணா. காசிக்காரர்களுக்கு இல்ல, ஏழைகளுக்கு மட்டும் மட்டும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட தொழில அண்டை கண்டால் உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். வேற பார்த்தாலும் தெரியுதுதானே மச்சான். அப்படியா நாக்களை தான் நான் தேர்வு எடுப்பேனா? தெரிவு செய்வோம். சரி மச்சான், பாப்பம் வேற 6 குடும்பத்துக்கு கொண்டு வராருண்டா அவங்கள சின்ன சின்ன படம் கொண்டு எடுப்போம். சரியா? பாருண்ணா. சரி பாருண்ணா. அதே மச்சான் விளைச்சி பாரு. இதப்ப தண்ணி வத்துரு. இதப்ப வத்தும் 1 மாதம் 2 மாதமா? ஐயோ, என்ன நிவாரணம் ஒன்றும் வரலையே. ஈஸ் வந்து மகலையே தலையில் அங்கை வைக்கணும் பாரம். அது சரி. நடந்து தண்ணிக்குள்ள எல்லாம் மச்சான். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தண்ணிக்குள்ள ஆக்கள் இருக்காங்களா மச்சான்? மச்சான் பண்றேன். இந்த வீட்டுல இருக்காங்க. இந்த தண்ணிக்குள்ள எத்தனை நேரம் மச்சான் நடந்து ஆயிரவங்க சாப்பிடு. தண்ணியில பாதிக்கப்பட்டு எல்லாம் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு மட்டும். சரி சரிதானே? இல்ல இல்ல இங்க கொடுத்துறதா மச்சான். கிட்டத்தட்ட நிறைய பார்சல் போயிடும் போலுண்ணா. நிறைய 100கணக்கான குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பங்கள் சரிக்கு மச்சான். கொண்டு வந்தது 20 பார்சல் தான். 4000 ரூபா பார்சல். அது எங்க காண போகுதுப்பா. இது என்ன மச்சான் இவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க மச்சான். இதுதான் பிரதான வீதி. இந்த குடும்பங்களுக்கு பிரதான வீதி தான் பாருங்க. அது சரி. இந்த பூமி எடுக்கலாம்டா 10 ரூபாய்க்கு எடுக்கலாம் மச்சான். 10 ரூபாய் வேணாம் வேண்டாம் இருக்கிறதுக்கு. இப்படி வெள்ளம் பண்ணு அந்த சும்மா மாறி நேரத்தில் வெள்ளம் பெறாத நேரத்தில் தண்ணி நிற்கிறது. இல்லை இல்லை அப்படி நிற்காது. பட்டமாக இருக்கிறது. விளையாடுறது. அப்போ வெள்ளம் வந்த வழியை தான் அப்படி நிற்கிறேன். மழை பெஞ்சா மட்டும் தண்ணி அப்படி நிற்கும். அப்படியே நிற்கிறேன். ஓடுறதுக்கு வசதி இல்லை. அப்படியே தேங்கி நிற்கிறான். தேங்கி நிற்கிறேன். அது சரி. என்னவாவது ஆளுக்கு சரியான கஷ்டமா பார்த்து நல்ல பிள்ளைகள் வேணும் வந்தபடியா தாங்க ஹெல்ப் பண்றானுகள். என்ன செய்யற நம்ம தனியா செய்யலாமா? குடும்பத்துக்கு உதவி எல்லா பேருக்கும் கோடி இந்த ஆட்டோக்காரர் வெயிட்டிங், சாமானம் வெயிட்டிங், நாங்க நொங்க எடுக்கிறதே இல்லை. சரி அடுத்த வீட பாப்போம். 5 குடும்பம் இருக்கிறாங்க. கொடுத்தாவா ரெண்டைமா எல்லாரும் நினைப்பாங்க இந்த இது கோழிக்காலண்டு வந்து வாருங்க மச்சான். ஏனண்டா நம்ம மச்சான் வந்து கோழிக்காலை எடுக்கான்னு சும்மா கொடுக்கான்னு நினைக்க கூடாது. இங்க பாருங்க என்ன சாமாண்டு குஷினியா. எங்க உங்களோட ரூமு? ரூமுங்க படுக்கிற ரூம் இது. இதுக்குள்ள நம்ம படுக்கிறது. இதெல்லாம் அவர் படுக்கிறது மச்சான். பாருங்க நிறைய செலவாணி பாருங்க. இது என்ன வாழ்க்கை? இதான் வர வாழ்க்கை மச்சான். வர்ற வீடு காடு மோசம். இப்படிலாம் வாழ்றீ இல்ல இந்தியா நாக்களை தான் கொடுக்கணுமா? சரி என்ன பாரம்பரிய இறக்கணுமா? நன்றியா. பாரமா வெள்ளமாம் தலையில சாமானாம். சரி பாருமா. முடங்காலுக்கு பிடிச்ச தண்ணியா. சரி வாங்க வாரமா வாங்கிடுங்க. இது மோட்டருக்கு கூட அடிச்சிருக்காங்க. சரி பாருமா. என்னையா
இதுல படுக்கிற இப்ப மாதிரி அங்க பூட்டு இப்ப வெள்ளம் வந்ததால வீட்டு அது சரி உள்ளுக்கு வாங்க அறந்தரல உங்களுக்கு நிவாரணம் இல்ல ஒன்றுமே வரல ஒண்ணுமே இல்ல என்னங்க வாங்கிடுங்க முன்னுக்கு வாங்க பார் வாங்கிடுங்க வாங்கிடுங்க சரி சரி சரியா சரி நன்றியா நன்றி வணக்கம் வணக்கம் இதுக்கு அடுத்து அங்கால போகணும் அடுத்து அஜான் உள்ளுக்குள்ள போகலாம் சரியான தண்ணியா வெள்ளமா முடங்காலுக்கு பிடிச்ச வெள்ளமா மச்சான் உங்களோட வீடு அங்காலே அங்கால அங்க இதுக்கு அடுத்தது சரி மச்சான் சரியானே சந்தோஷம் தானே மச்சான் இது வந்து அந்த இந்த ஹோட்டலுக்கு அடுத்த வீட்டுக்காராக்கள்னு அந்த குடும்பம் வந்து இங்க இருக்கு மச்சான் இங்கதாங்கிறாங்க தெரிஞ்ச கால வீட்டுல இருக்கிறாங்க மத்த சரியான வெள்ளம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி ஏறி இருக்கு அதனால 2-3 பிள்ளைகள் அங்க இருக்குது ஒரு அம்மா மாவருக்கு போய்த்தாவும் எங்களால வேண்டுவதை அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருவோமோ அதை காட்டல மச்சான் கோவிக்காங்க வாம்னா வாங்க சரி ஓகே சரி ஓகே இதுல வைங்க ஸ்டூல்ல வைங்க அதே வைங்க சரியான ஒழுகுறதும் முதியறதும் அவங்க ஒரு பிள்ளைய வச்சுட்டு அவங்க அதுக்குள்ள இருக்காங்க சரியா அந்த உதவி உங்கள்ட்ட இப்படி நாட்களை செய்யணும் கூட்டிட்டு வந்தேன் மச்சான் என்னன்னு சொன்னா இப்ப எல்லா இடத்தையும் ஏற்பாடு பண்ணிக்காரு மச்சான் நல்ல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் என்னன்னு சொன்னா தண்ணியும் தேங்கி நிற்கும் மச்சான் அஞ்சால பக்கம் சூரியபுரத்துல தண்ணி எல்லா இடம் அப்படி இப்ப கிட்டத்தட்ட நாங்க வந்த டைம் 12 மணி இப்ப எத்தனை மணி மச்சான் 3:30 ஆகுது பாருங்க 20 பார்சலுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன்டா அதுக்குள்ள நடந்து தண்ணிக்குள்ளால போயிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மச்சான் இப்ப என்னன்னு சொன்னா ஒரு பார்சல் மிச்சப்பட்டிருக்கு அதை பிறகு நான் இது இப்படி ஏற்பாடு பண்ணி தந்ததுக்காக கொடுத்துருவோம் மச்சான் சரியா வேறு தேவையில்லைன்றாரு நான் தான் சொன்னேன் வாங்க மச்சான் நீ நல்ல ஒரு குடும்பங்களை செட் பண்ணி தந்தீங்கன்னு சொல்லித்தான் பிறகு ஒரு நம்ம ஒரு குடும்பத்துக்கு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ஓடி நன்றி கிடைக்கும் கடவுள் இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம இனியும் நிறைய உதவி செய்யறேன்னா மச்சான் மூலமா துறவு செஞ்சு எனக்கு சொன்னீங்கன்னா நான் நிறைய விதவ குடும்பங்கள் இருக்குது கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது அதுக்கு வேண்ட உதவியல் அவங்க தந்த நாங்களும் கூட்டிக் கொண்டு எங்களால் வேண்டதை நான் செஞ்சு கொடுப்பேன் இஞ்சால பக்கம் ஒருவர் வந்து பார்க்கல மச்சான் கிடைக்கவே இல்லையா ஒருத்தர் ஒரு வெள்ள நிர்வாகமோ ஒரு சாமான எதுவுமே கொண்டு கொடுத்தது இல்லை மற்ற ஜிஎஸ்சி கூட ஒருத்தர் வந்து பார்த்தது இல்லை விடத்து இப்போ இவ்வளவு வெள்ளங்கள் வந்து இப்போ எப்படியும் தை மாசத்துக்கு பூரா அந்த தண்ணி பத்து மேலடா போறதுக்கு வழி இல்லை தேங்கி தான் போகணும் தண்ணி பத்துனா தான் எங்களுக்கு அந்த ரோட்டுகளோ இதுவும் வரும் மண் ஒழுங்கு தான் வரும் அப்படியான இடம் உண்டு மச்சான் களுவாஞ்சிக்குடி சூரியபுரத்துல இந்த இடத்துல வந்து 6வது நல்ல உள்ளங்கள் இங்க வந்து உதவியை செஞ்ச மச்சான் சரியான மாதிரி சேதமடைஞ்சு போய் கிடக்கு பார்த்தா தான் தெரியும் ஏன்டா நான் வந்து லோங் வீடியோ போட்டால் அது எல்லாரும் தட்டி விட்டுருவாங்க சின்ன ஷோட்டாக தான் போடுவோம் மச்சான் அந்த அவங்கள சிலாக்கள் இதில் வேறு எடுத்து அந்த அவ்வளோ குடும்பமும் ஒத்துக்கொண்டுதாங்க வீடியோவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சின்ன வீடியோ தான் போடுவான் அதை பாருங்க மச்சான் இங்கே வந்து உதவியை செஞ்சேன்டா பெரிய ஒரு உதவியா இருக்கேன் நம்ம மூலமா உதவியை செஞ்சாலும் இந்த பொடியனை வச்சு இன்னும் மிதிக்கி குடும்பம் இது ஏகப்பட்ட குடும்பம் மிதிக்கி மச்சான் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க போனா மற்ற குடும்பத்துக்கும் கொடுக்கணும் ஏன்னாடா எல்லாரும் சேதம் அடைஞ்சு வைக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டம் சரியான கஷ்டத்துல இருக்காங்க சரி மச்சான் அந்த சாமானை கொடு நம்ம இது நீங்க அப்படி நினைக்க கூடாது சரியா நம்மள பொடியை பார்த்துட்டு உங்களுக்கு நிவாரணம் தந்தாண்டு பாரு இது ஹெல்ப் பண்ணதுக்கு நல்ல குடும்பங்களை தேர்வு செஞ்சு எடுத்து தந்திருக்கா அதுக்காக தந்தது சரியா மச்சான் வாழ்த்துக்கள் நன்றி உமாந்தன் ஆஸ்திரேலியா வர்ற உதவி ஓந்தாளி மேடமா
நன்றி அண்ணா, நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவி. நான் கடவுளமா இருந்து நிறைய கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி தந்திக்காரு மச்சான். எனக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஏரியாவில் யாருக்கு கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்காங்க மச்சான். 300-400 பார்சல் ஒரே அடியா 1 மணி தேர்தலுக்குள்ள முடியுது. இந்த 20 பார்சல் கொடுக்கறதுக்கு 3 மணி தேர்தல் 4 மணி தேர்தல் ஆகுதான். நான் அப்படியே நான் கஷ்டப்பட்ட குடும்பங்களை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்து அப்படி கொண்டு போய்க்காரு மச்சான். எல்லாம் ரவுண்ட் பண்ணி அப்படி அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கான். பரவாயில்ல, ஆட்டோக்காரனுக்கு என்ன கொடுக்க அப்புறம் ஆயிரம் எவ்வளோ காண தெரியா மச்சான். பார்ப்போம். சரி வாரணா, 9 இடத்துலையும் கொடுத்தாச்சு மச்சான். 37 பார்சல் கொடுத்தாச்சு. சரியா, ஆலியோயிலோ 17, இஞ்சால 20 இவரோட வாழ்த்துக்கள். சந்தோஷம். நன்றி.